வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவது எனது வீடியோவை பாருங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நானுடைய போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஆனால் நான் பேசுகிற வீடியோ போடாமல் மக்களுக்கு நன்மையான வீடியோ தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது இப்போ என்ன, நான் ஒரு இதில் என்னென்னா 12 பாவகம், 12 ராசி, 12 காரகத்துவம், 12 ராசி, 12 காரகத்துவம் பற்றி நான் விளக்கம் சொல்கிறேன். லாபஸ்தானத்தை பற்றி விளக்கங்கிறது லாபஸ்தானத்தை பற்றி. எப்படி லாபஸ்தானத்தை பற்றின்னு கேட்டாலே, இப்போ மேச லக்கணத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேச லக்கணத்துக்கு, மேச லக்கணம், மேச ராசிக்காரங்களுக்கு பணம் வரும் வழி, பணம் எந்த வகையில் ஈட்டணும், எந்த சாமியை கும்பிடணும், எத்தனை கூடையினா வழிபாடு வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ 12 பாவத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா பாவத்துக்கும் நான் பேசலாம்னு இருக்கிறேன். ஆனால் தயவுசெய்து நீங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோ தான் நான் போடக்கூடிய வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, மேச லக்கணம், மேச ராசிக்கு 11ஆம் இடம் வருது. அவங்களுடைய பேங்க் பேலன்ஸு, அவங்களுக்கு வருமானம், அவங்களுடைய சேமிப்பு அப்படி சொல்லக்கூடாது 11ஆம் இடம். பேங்க் பேலன்ஸு, அவர் வருமானம்னு சொல்லக்கூடாது. மேச லக்கணம் மேச ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது கும்பமாக வரும். காலப்புருஷனுக்கு 11ஆம் இடமாக வரும். அப்போ அந்த கும்ப கலசம் கும்பமாக வரக்கூடியது மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரிங்க, எங்கே கும்பாபிஷேகம் நடக்கும், கோயில் கும்பாபிஷேகம் எங்கே நடக்குதோ, நீங்கள் 200 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் இருந்தாலும் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நேராக மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கு. ஏன்னா கும்பாபிஷேகங்கிறது கும்பம் அப்படின்னு சொல்கிறது, கும்பங்கிறது கும்ப வீடாக வரக்கூடியது மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடமாக வருது. அப்போ உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு கூடணும், உங்களுடைய அக்கௌண்ட்டு அதிகரிக்கணும். அதுக்கெல்லாம் 11ஆம் இடம் தான். உல்லாசம், சந்தோஷம், கேளிக்கைன்னு சொல்லக்கூடாது, அது 11ஆம் இடம். அப்போ மேச லக்கணம் மேச ராசிக்கு 11ஆம் இடம் கும்பமாக வருது. கும்பம்ங்கிறது கும்ப கலசம். அப்போ நீங்கள் கும்ப கலசத்தை குபேர மூலையில் வச்சு அது நிறைய சில்லற காசு போட்டு வலிஞ்சு கீழே விழுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் வீட்டில். அப்போ பூஜை அறையில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் வரும், மன சந்தோஷத்தை கொடுக்கும். 11ஆம் இடங்கிறது என்னங்க, உல்லாசம், சந்தோஷமா. அப்போ அந்த 11ஆம் இடம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அப்போ கும்ப கலசம், கும்பம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள். கும்பம், ஒரு சின்ன கும்பத்தில் சில்லற காசு நிறையா போட்டு வலிஞ்சு விழுகிற மாதிரி, அப்படி வலிஞ்சு வைக்கிற மாதிரி நீங்கள் கும்பம் வச்சுக்கோங்க. கும்பாபிஷேகம் எங்கே நடக்குதோ 200 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி, உங்களுக்கு நீஸ் வந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அன்றைக்கி லீவ் விட்டு கூட நீங்கள் போயிருங்க, அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சேர்ப்பீங்க, வருமானத்தை கொடுக்கும், உல்லாசம், சந்தோஷம், பிரியம் எல்லாமே கிடைக்குங்க. மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க 11ஆம் இடம் வரக்கூடாது கும்பம். அப்போ கும்பமும் போது அதை வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு கூடும், உங்களுக்கு வருமானம் வரும், வருமான தடையின்றி கிடைக்குங்க. இது தாங்க சூட்சமம். இப்போ நான் ஏன் சொன்னால் 12 பாவகத்தையும் சொல்ல போகிறேன், 12 ராசி, 12 கட்டம், இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அப்போ சொல்லும்போது அந்த கும்பத்தை வழிபட வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கும்பங்கிறது திசை என்னென்னா மேற்கு பார்த்த திசை. இப்போ வீடு இப்போ எப்படின்னா ஒருத்தர் கும்பராசிக்காரங்களே வராங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, உங்களுக்கு எந்த கும்பராசி 4ஆம் இடம் வருது ஒரு மனைவிக்கு. அப்போ 4ஆம் இடங்கிறது வாசப்படின்னு சொல்லலாம். அப்போ நிலவு கால் வைக்கிறது, அப்போ மேற்கு பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த மேச லக்கணம் மேச ராசிக்கு 11ஆம் இடம் வருது கும்பராசியாக வருது. கும்பத்தை வழிபாடு வச்சுட்டு வாங்க, கும்பம் வீட்டில் வைங்க. ஒரு கும்பம் மாதிரி ஒரு கலசம் வாங்கி அதில் நிறைய சில்லற காசு போட்டு வைங்க. உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், பணம் எப்பவுமே இருந்துகிட்ருங்க வீட்டில். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். சரிங்க, இதை நீங்கள் என்ன செய்யணும், மேற்கு பார்த்த பேங்கில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மேற்கு பார்த்த திசை அல்லவா. 11ஆம் இடங்கிறது மேற்கு பார்த்த திசை. அப்போ மேற்கு பார்த்த திசை அந்த மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, மேற்கு பார்க்க திசையில் பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் நீங்கள் மேற்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. கண்டிப்பாக இது சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு பணம் எப்பவுமே குறையாதுங்க. நீங்கள் அந்த பேங்கில் ஓப்பன் பண்ணி என்னங்க, நீங்கள் பணம் போட வர சொல்ல பண்ணிகிட்ருங்க. ஏடிஎம் அந்த பேங்கில் வச்சுக்கூடாது. பணம் போடுறது நீங்கள் கையெழுத்து போட்டு எடுக்கிற மாதிரி அந்த பேங்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அமௌண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும், குறையாது. அந்த பேங்கில் போடுற காசு நீங்கள் எடுக்கிறோங்கிற எண்ணமே வராது. அவசரமாகவே எடுக்கணும் போய் எண்ணமே வரவே வராது. நான் நிறைய கஸ்டமருக்கு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி அவங்களுக்கு 2-3 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் மேற்கு பார்த்த பேங்கில் மேசராசி மேச லக்கணத்துக்காக ஆரம்பித்து
ஐயா சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 5000 போட்டாங்க, அது அப்படியே இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டுருக்கிறேங்க. ஆனால் ஒரு டைம் தான் போய் 5000 எடுத்தேன், மீதி அப்படியே அப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க. நான் பண கஷ்டம் பெரிய கஷ்டம் எனக்கு. ஆனால் அந்த பேங்க் நான் போகிற வேலையே இல்லை, அந்த யாவுமே எனக்கு வரமாட்டேதுயா. ஒரு கஸ்டமர் வேறவங்கள்ட்ட போய் கைமாற்று பண்ணி நான் ரன் பண்ணுறேன், அந்த காசு எடுக்க முடியலையா? எப்படி? அப்போ அந்த மேச லக்கணம் மேச ராசிக்கு 11ஆம் இடமா கும்பமாக வர்றதுனால, கும்ப கலசமாக வர்றதுனால, அந்த 11ஆம் இடத்து அந்த மேற்கு பார்த்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. எனி டைம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குங்க. ஆனால் ஏடிஎம் வாங்கக்கூடாது. அந்த அந்த அக்கௌண்ட்டில் ஏடிஎம் இருக்கக்கூடாது. பாஸ்புக்கோடு இருக்கணும். நீங்கள் சைன் பண்ணி கையில் பணம் வாங்கணும், நீங்கள் பணம் போட்டு வரணும். இதை மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் இயங்கும், வருமானம் கிடைக்கும். ஏன் விளக்கம் சொல்லணும்னா, ஏடிஎம்னால் நீங்கள் போட எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க சுத்தமாக குறைய வரைக்கும் எடுப்பீங்க. இப்போ ஏடிஎம் இல்லைன்னா அது பணம் அங்கே இருக்குமா? நீங்கள் பழைய பேங்கில் ஏடிஎம் வச்சுங்க, எல்லாமே பண்ணிங்க. இப்படி நீங்கள் வரவு செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். மேச ராசி மேச லக்கணத்துக்கு கும்பம் 11ஆம் இடம் மேற்கு பார்த்தவா பேங்கில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ குபேரங்க அதாவது வந்து கலசம் அப்படி சொன்னாலே அந்த கலசம் கும்பாபிஷேகம் கோயிலுக்கு போங்க. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ங்க, அதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சேர்ப்பீங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேர்களே பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், பண்ணி வைங்க. உங்களுடைய இந்த மேசராசி மேச லக்கணத்துக்காரங்க அனைவரும் மேற்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. வாழ்க வளமுடன்.